மாரியார் போர்டு விட்டப்ப இப்போ சினிமாவை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியும். இப்போ தான் சினிமா என்ன இப்போ இன்னும் காலங்காலமாக இருக்குதா? காலங்காலமாக கலை இருக்கிறது. கூத்துக்கள், ஆமாம், அந்த ஆமாம், நடனம், பாடல், இது காலங்காலமாக ஆமாம். மனிதன் தோன்றும் போதே அவனோடு தோன்றியது தான் இந்த கலை. அதாவது டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதை கேவலப்பட்டிருந்து யாரெல்லாம்னா அதை இப்போ தான் அந்த சினிமா தோன்றியதுக்கு அப்புறம் தான் இல்லை சினிமாவின் ஆமாம் தந்தை அவர் சார்லி சாப்ளின் அது வரையும் அற்புதம். அப்புறம் இன்னும் அது 1911 காலகட்டங்களில் தான் 1911 காலகட்டங்கள் தான் சினிமா தோன்றியது. ஊமை ஸ்டேஜ்லேயே மியூசிக்லாம் பண்ணுவாங்க, ஊமை படம் போயின்னு இருக்கும். அப்புறம் இங்கே இந்தியாவில் 1917ன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் பாம்பேயில் தான் மராட்டியரில் பாம்பே மராட்டிய அவங்க தான் ஏதோ ஃபஸ்ட்டு மூவி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாம்பேக்கு தான் போய் ஆகணும் அந்த காலத்தில். சினிமாலாம் பாம்பே தான், லேபு அது இது எல்லாமே அங்கேருந்து தான் நடிகை வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி மலையாள படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் மேக் மூவி எது அப்படின்னு கேட்டால் மலையாள படம் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். எல்லாம் படித்தது தான், நம்ம போய் பார்த்துமா என்ன. எனக்கு 62 வயசு. அது சினிமா பிறந்து அது ஆயிடுச்சு 1911 நல்லா கேள்விப்பட்டது, நண்பர்கள் சொன்னது, புத்தகங்களில் படித்தது அப்படித்தான். ஸோ நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சினிமா ஆசை என்பது இந்த ஜெனரேஷன்ஸில் வந்தது தான். அதாவது 1900களில் எஸ் 1900 தொடங்குனது தான். ஆமாம், அப்படி தான். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. அதான் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சினிமாலாம். அதாவது சினிமா என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே மனுஷன் செத்து போட்டான்னு அர்த்தம். கெட்டுட்டானுங்க. ரைட்டா? சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.